பணிவான வணக்கம். மிதுன ராசிகள் பிறந்தவர்களுக்கு சனி வக்கர பலன்களும் பார்வைகளும் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய வக்கர காலத்தில் 9ஆம் இடத்தை நோக்கி பயணம் செய்யப் போகிறார். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எப்படி வித்தியாசம் அப்படின்னா, இப்போ பார்க்கக்கூடிய பார்வை, சனி பகவானுடைய பார்வை மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் வக்கர காலத்தில் பார்த்திங்கன்னா, இப்போது 12ஆம் இடத்தை பார்த்தவர் வக்கர காலத்தில் 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இன்னொரு முறை சொல்கிறேன். அதாவது இப்போ பயணம் செய்துட்டு இருக்கும்போது வக்கரம் இல்லாத காலத்தில் உங்கள் ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய வக்கர காலத்தில் அப்படியே மாறுபட்ட பார்வைகளாக மாறப்போகிறது. 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும், அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார் வக்கர காலத்தில். இந்த இரண்டு விதமான பார்வைகளில் மாறுபட்ட ஒரு பார்வைகளினுடைய பலன்களை தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் லக்கணத்துக்கு எங்கே இருந்தார், இப்போ லக்கணத்துக்கு எங்கே பார்க்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்து பயனடையணும் அப்படின்னா, பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துடன் இந்த சனி வக்கர காலத்தின் பலன்களையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் சென்று, அதாவது இல்லை உங்கள் குடும்ப ஜோதிடர்கள் இருப்பாங்க எல்லாத்துக்குமே, அங்கே கொடுத்து கூட நீங்கள் உங்களுடைய பலன்களை உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். நல்வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி. நல்வாழ்த்துக்கள்.